அனைவருக்கும் வணக்கம். 59 அத்தியாயம் 13. வழியில் யாராவது எங்களை பார்த்து எங்கே இருந்து வருகிறீர்கள், எங்கே போகிறீர்கள் என்று விசாரிப்பார்கள். சமயோஜிதம் போலெல்லாம் இதுக்கு பதில் சொல்லுவோம். இன்ன ஸ்தலத்திலிருந்து வர்றோம், இப்போ இந்த ஸ்தலத்துக்கு பகவானை சேவிக்க போகிறோம் என்று சொல்லுவோம். இடைவெளியில் ஒரு தீர்த்த யாத்திரை கோஷ்டியோடு நாங்கள் சேர்ந்து கொண்டோம். அவர்கள் பாடிய நாம சங்கீர்த்தனம் எங்கள் செவிகளுக்கும் மனசுக்கும் இன்பமாயிருந்தது. அவர்களோடு சேர்ந்து நாங்களும் பாடினோம், பாடிக்கொண்டே நடந்தோம். பல ஸ்தலங்களை அடைந்து புண்ணிய நீராடி பகவானை தரிசித்தோம். 7 மலைகளிலும் நடந்து ஏறி ஸ்ரீனிவாச பெருமாளை சேவித்தோம். எங்கள் மனசில் உள்ளதையெல்லாம் அவன் சந்நிதியில் சொல்லி அழுதோம். அங்கே கொஞ்ச நாள் தங்கியிருந்து மன நிம்மதி அடைந்தோம். பிறகு அங்கிருந்து மேலும் தெற்கே பார்த்து நடந்து வந்தோம். தெற்கே வர வர எங்களுக்கு பயம் விலகி போய்விட்டது. நடந்து நடந்து கால்கள் வீங்கி பொத்து வெடித்து வடிந்து புண்களால் அவதிப்பட்டோம். எங்களோடு வந்த 2 குழந்தைகளும் 3 வயசாளிகளும் நோய்வாய்ப்பட்டு தவறி போய்விட்டார்கள். அவர்கள் இறந்து போன துக்கம், மேலும் பலர் நோயடைந்த கஷ்டம் எங்களை ரொம்ப பாதித்தது. அனுபவித்தறியாத பட்டினி, காலம் தாழ்ந்து கிடைக்கும் அன்னம், உடம்பு அசதி, மனதின் சோர்வு, கூட வருவோரிடம் காரணமற்ற மனக்கசப்பு, மௌனம், குறை கூறல், இப்படியெல்லாம் துன்பப்பட்டோம். எங்களோடு புறப்பட்டு வந்தவர்களின் ஒரு குடும்பத்தார் எங்களோடு சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து போய்விட்டார்கள். வரும் வழியில் என்ன சொல்லியும் அவர்களை சமாதானப்படுத்த முடியவில்லை. பக்கம் 60. வழியில் நாங்கள் இதுவரை பார்க்காத மரங்கள், செடி கொடிகளையெல்லாம் பார்த்தோம். எத்தனை மாதிரியான அதிசய பூக்கள், வாசனைகள், மனிதர்களின் ஜாடை கூட மண்ணுக்கு மண் வித்தியாசப்படும் போலிருக்கிறது. இங்கே நாங்கள் பார்த்த பசுமாடுகளின் உருவம், ஜாடை கூட வேற மாதிரியாக இருந்தது. ஜனங்கள் பேசுகிற பாஷையும் புதுசு. ஆச்சரியமான ஜனங்கள், அன்பான ஜனங்கள். இனி இந்த அரவ தேசம்தான் எங்களின் புகலிடம். அரவ தேசம் என்பது தமிழ்நாடு. இப்படி நாங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது ஒரு கிராமத்தின் சத்திரத்தை வந்து அடைந்தோம். சத்திரத்துக்கு உள்ளே இடமில்லை, அவ்வளவு கூட்டம். சத்திரத்துக்கு பக்கத்தில் ஒட்டிய அடர்ந்த மரங்கள் கொண்ட ஒரு தோப்பு. அங்கே சில நாள் தங்கியிருந்தோம். நாங்கள் போன அன்று அந்த தோப்பில் எங்களைப் போலவே ஒரு கோஷ்டி தங்கியிருந்துவிட்டு அன்றுதான் புறப்படுகிறது. அவர்களும் ஒரு மூடி போட்ட பனைநார் பெட்டியை மஞ்சள் துணியால் சுற்றி ஏந்தி கொண்டிருந்தார்கள். பெரியம்மா அவர்களிடம் அது என்ன என்று கேட்டாள். அந்த அம்மாவுக்கும் எங்கள் பெரியம்மா வயசுதான் இருக்கும். தலை சுண்ணாம்பாய் நரைத்திருந்தது. நிறைந்த முத்தேவி, சுமங்கலி. முகம் நிறைய மஞ்சளும் நெற்றி நிறைய குங்குமமாக இருந்தாலும் முகம் வாடி இருந்தது. எங்கள் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் எங்களையே கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பார்வைக்கு எத்தனையோ அர்த்தங்கள் சொல்லலாம். நீங்கள் யாரு, உங்களை நம்பலாமா என்ற மாதிரி இருந்தது. ஐயோ பாவிகளே, திரும்பவும் அந்த நினைப்பை தூண்டிவிட்டு விட்டீர்களே, எப்படி அதை சொல்வேன் என்கிற மாதிரியெல்லாம் இருந்தது அந்த பார்வை. ஆனாலும் நம்முடைய மக்கள் பார்த்தாலே தெரியலையா, மனசில் உள்ளதை நம்பிக்கையாய் சொல்லலாம். பக்கம் 61. சொல்லித்தான் ஆத்திக்கொள்ளணும். பார்க்கிறவர்களையெல்லாம் சந்தேகப்பட்டு கொண்டே போனவான் முடிவேது. பார்க்கிறவர்களையெல்லாம் சந்தேகப்பட்டு கொண்டே போனால் முடிவேது. கோவிந்தப்பா, அதுவும் ஒரு துலுக்கராஜா கதைதான். அந்த அம்மாவின் மகள் பெயர் துளசி. ஒரே மகள். பிறக்கும்போதே அவளுக்கு தலைமுடி கொடுக்காப்புளி பிஞ்சுகள் மாதிரி சுருள் சுருளாக இருக்குமாம். அந்த குழந்தைக்கும் முடி மீது அவ்வளவு பிரியமாம். கூந்தலை முடிக்காமல் அவிழ்ந்து கிடந்தாலும் ஒரு அழகு. அது காற்றில் விலகி பாதி முகத்தை மூடினால் அது ஒரு அழகு. எத்தனை வகை வகையாகத்தான் முடிந்து பார்க்கிறது. முடிந்தாலும் அழகு, முடிப்பு கலைந்தாலும் அழகு. அவள் நின்றால் கூந்தல் தரையில் விழும்.
குதிந்தா குதிங்கால் அளவு போக மீதியை பல தடவை நாங்கள் கத்தரித்து விட்டு விடுவோம். அது கூட அவளுக்கு பொறுக்காது. அவளை குளிப்பாட்டி விடுகிறது குடும்பத்தோடு ஒரு வேலை. உயரமும் நீளமுமாக உள்ள கண்விட்டு கட்டிய பனைநார் கட்டிலின் நீல கோடியில் அவள் உட்கார்ந்து கொள்வாள். கட்டிலின் நீளத்தில் நிறை கூந்தல் அலை புரளும். தேங்காய் நெய்யினால் கூந்தலை தடவுவது ஒரு பாடு. சீயக்காயை கொதிக்க வைத்து வடிகட்டிய நீரினால் தேய்த்து சுத்தமான நல்ல தண்ணீரை ஆற வைத்து நக வெதும்பலில் ஊற்றி அலசுவது ஒரு பாடு. பதனமாக துடைத்து சாம்பிராணி புகை இட்டு கட்டிலை மாற்றி வேறு கட்டிலில் அதே மாதிரி உட்கார வைத்து விட்டும் உணருவதற்காகவும் சிக்கெடுப்பது ஒரு பாடு. பிராயத்தில் அவளுக்கு கூந்தல் 16 அடி நீளம் இருந்தது. அதனால் அவளுக்கு ஒரு ஏணி நாற்காலி செய்யணும் என்று அவள் அப்பா சொல்லி கொண்டிருந்தாள். ஏணி நாற்காலி மிக அதிக நீளமுள்ள கூந்தலை உடையவர்கள் உட்கார்ந்து ஈரத்தலையை உணர்த்தி கொள்ள செய்யப்படும் நாற்காலி. உயரமான அந்த நாற்காலியில் ஏறி உட்கார ஏணிப்படிகள் அமைந்திருப்பதால் அதற்கு ஏணி நாற்காலி என்று பெயர். அவளுடைய கூந்தலின் நீளம் அந்த பிராயத்திலேயே ஓர் அதிசயமான பேச்சாக இருந்தது. பக்கம் 62. தூரமான இடங்களில் இருந்தெல்லாம் கூந்தலையும் அவளுடைய அழகையும் பார்க்க பல பேர் வருவது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் வழக்கமாக அவள் குளித்து முடித்து கட்டிலில் உட்கார்ந்து தலையை சிக்கெடுத்து கொண்டிருந்தாள். தெருவில் திடீரென்று நாய்கள் குரைக்கிற சத்தம் கேட்டது. புலக்கடை தோட்டத்தின் வழியாக 7-8 பேர்கள் உயரமான குதிரைகள் மேல் சவாரி செய்தபடியே நாங்கள் குளிக்கும் இடத்திற்கு வந்துவிட்டார்கள். அவர்கள் துலுக்கர்கள் என்று கண்டதும் வீட்டுக்குள் ஓடத் தொடங்கினோம். துளசியால் ஓட முடியவில்லை. அவர்கள் கையில் சிக்காமல் இருக்க மறுக்கி ஓடும்போது அவளுடைய கூந்தலை அவளுக்கு வினையாக கால்களில் சிக்கி தடுமாறி விழுந்து விட்டாள். நாங்களும் வீட்டுக்குள் நுழைந்தவர்கள் அவளை காப்பாற்ற திரும்பி அந்த இடத்துக்கு வந்தோம். அப்போது அந்த அம்மாள் மேலே சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டாள். அவளுடைய உதடு கோணி, மூக்கு துடித்து, கண்கள் கொப்பளித்தது. அப்போது அவள், என் மகள் துளசி பதிவிரதா, தெய்வங்களின் பெயர்களை பலக்கச் சொல்லி கூப்பிட்டாள். நாங்களும் எங்களை அறியாமல் அவள் சொன்ன பெயர்களை உறக்கச் சொன்னோம். அம்மாமார்களே, அப்பதான் எங்கள் கண்களே நம்ப முடியாத அந்த அதிசயம் கண்மூடி திறப்பதற்குள் நடந்து முடிந்துவிட்டது. தடுமாறி கீழே விழுந்த புன் யவதி துளசியின் கூந்தலை அந்த சண்டாளன் பிடித்து கொண்டான். அப்போது அந்த இடத்தில் பூமி பிளந்து அவளை தன்னுள் வாங்கி கொண்டு அதே வேகத்தில் மூடிக்கொண்டது. இதை கண்ட துலுக்கர்கள் நடுங்கினார்கள். கூந்தலை பிடித்தவன் அப்படியே தன் கையோடு பீத்து வந்த கூந்தலை உதறிவிட்டு எல்லோருமே குதிரைகள் மேல் ஏறி ஓடி தப்பி விட்டார்கள். அந்த இடத்தில் தரையில் நீளமாக ஒரு விரிவு மட்டும் தெரிந்தது. அதில் வாயை வைத்து, துளசி, அம்மா, எங்கள் தாயே துளசி என்று கத்தி அழைத்தோம். மண்ணின் காதுகளை ஒட்ட வைத்து கேட்டோம். திரும்ப திரும்ப அவள் பெயர் சொல்லி அலறினோம். பக்கம் 63. கண்களை துடைத்து கொண்டே அந்த அம்மாள் சொன்னாள், எங்கே வருவாள் துளசி? பூமாதேவி அவளை அழைத்து கொண்டாள். அவள் தெய்வமாகி விட்டாள். அந்த துளுக்கன் கையிலிருந்து உதறி எரிந்துவிட்டு போன கூந்தலும் அவள் மறைந்த இடத்திலிருந்து எடுத்த பிடி மண்ணும் இப்பெட்டியில் இருக்கிறது. இதை தரையில் வைக்காமல் ஒருவர் மாற்றி ஒருவர் சுமந்து கொண்டே போகிறோம். எந்த இடத்தில் நாங்கள் இருப்பிடமாக தங்கப் போகிறோமோ அங்கே அவளுக்கு ஒரு கோயில் எங்களுக்கு ஏண்ட மாதிரி கட்டணும் என்று சொல்லி முந்தானையால் முகத்தை துடைத்து கொண்டு நடந்தாள். பாட்டி அன்று முழுவதும் உட்கார்ந்து அப்படியே இருந்தாள். நாக்கில் பச்சை தண்ணீர் கூட விட்டு கொள்ளவில்லை. கோவிந்தப்பா, நம்ம ஊரில் நாம் கட்டியிருக்கும் குலதெய்வம் பொட்டியம்மன் கோயில், அந்த பொட்டியையும் பிரம்பையும் வைத்து நாம் கும்பிடுகிற மாதிரி நம் ஊருக்கு 5 நாழி தொலைவில் இருக்கும் அந்த ஊரின் அவர்கள் அந்த கூந்தலையுடைய பெட்டியை வைத்து ஒரு கோயில் எழுப்பி இப்பொழுதும் கும்பிட்டு கொண்டு வருகிறார்கள் என்று மங்கத்தாயார் அம்மாள் சொன்னாள்.
மங்கத்தாயாராமல் கூறி வரும் வழக்கமான இந்த கதைகளை அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் சிரத்தையோடு கேட்டாலும் அக்கையா மட்டும் இந்த கதைகள் யாவும் மிகைப்படுத்தி கூறப்படும் விஷயங்கள் என்று நினைப்பார். 13வது அத்தியாயம் முற்றிற்று. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.